மினி மேப்பில் எனிமி எங்கே இருக்கான்னு காட்டுற ரெட் டாட் கிடையாது. செவுத்துக்கு பின்னாடி இருக்கவங்களை காட்டுற எக்ஸ்ட்ரா விஷன் கிடையாது. நீங்கள் ஒரு ஜோலப்ரேட்ஸ். உங்களை சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் பேசுகிற காசிப்ஸ். அதாவது ஒரு காசிப் சிஸ்டத்தை வச்சு உங்களோட அடுத்த எனிமி யார், அவன் எங்கே ஒளிஞ்சிருக்கான்னு நீங்கள் கண்டுபிடிக்க. கேம் பேர் சன் ஆஃப் தஞ்சை. இதை உருவாக்குறதுக்கு சென்னையில் இருக்கிற ஐலட் ஸ்டுடியோவில் வெறும் 35 பேர் கொண்ட இந்தியன் டீம். இப்போ உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு அன்ரியல் என்ஜின் 5ல ஒரு AAA குவாலிட்டி கேம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்க டெவாப்ஸ் பைப்லைன், அட்வான்ஸ் GPU ஆப்டிமைசேஷன் மற்றும் பேக்அண்ட் இன்ஜினியரிங் லாஜிக் என்னன்னு இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு AKOps சேனல். முதல்ல இதோட ஸ்டோரி மற்றும் பேஸ்லைன் என்னன்னு பார்த்துருவோம். 11வது நூற்றாண்டில் சோழ எம்பையர் பின்னணி. இதோட மெயின் கேரக்டர் வினேந்திர சோழன். அரண்மனை சூழ்ச்சியால் நாட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு பிரின்ஸ். சாதாரண மக்களோட தங்கி வாழும் போது எப்படி ஒரு உண்மையான கிங்கா மாறுறான் அப்படிங்கிறது தான் ஸ்டோரி. இப்போ இதோட டெக்னாலஜிக்கு வருவோம். இந்த ஸ்டுடியோவோட ஃபவுண்டர் ஆப்ரகாம் பேசும்போது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்றாரு. அவர் கேமிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் கிடையாது. அவர் ஒரு பியோர் IT இன்ஜினியரிங், வெப் அண்ட் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் பேக்ரவுண்ட். கேம் டெவலப்மெண்ட் ஆரம்பத்தில் ரொம்ப கியாட்டிக்காக இருந்தப்போ அவங்க எடுத்த டிசிஷன் தான் மாஸ். ஸோ அவர் சொன்ன ஒரு விஷயம் இன்டர்வியூவில், வி டிசைடட் டு ஃபாலோ அவர் ட்ரெடிஷ்னல் IT இன்ஜினியரிங் அப்ரோச் அப்படின்னு. அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்துகிற அதே சிஸ்டமேட்டிக் பிளானிங்கை கேம் டெவலப்மெண்ட்டுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கேம் டே இன்டர்வியூவில் அவங்களோட பேக்அண்ட் மேனேஜர் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஐ மேனேஜ் த பைப்லைன்ஸ், ஆட்டோமேஷன் அண்ட் பேக்எண்ட்ஸ். இங்கே தான் நம்ம டெவாப்ஸ் பைப்லைன் உள்ள வருது. 35 பேர் கொண்ட ஒரு டீமில் தினமும் அனிமேட்டர்ஸ், கோட் இன்ஜினியர்ஸ் அண்ட் 3D ஆர்டிஸ்ட்னு எல்லாரும் அவங்க வேலைகளை சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டோமேட் பைப்லைன். இங்கே கஸ்டமைஸ் பண்ண அன்ரியல் என்ஜினில் ஒவ்வொரு சின்ன சேஞ்சஸ் நடக்கும் போதும் ஆட்டோமேட் பைப்லைன் மூலமாக எரர் செக்கிங் நடக்கும். பில்ட் எங்கும் உடையாமல் பார்த்துக்குவாங்க. த ஹார்ட் மைக்ரேஷன் லூப். செகண்ட், முதல்ல இந்த கேமை இவங்க ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க, முதல்ல இவங்க இந்த கேமை அன்ரியல் என்ஜின் 4.27 தான் பில்ட் பண்ணி இருந்தாங்களாம். ஆனால் நடுவில் UE5 தான் ஃபியூச்சர்னு டிசைட் பண்ணி மொத்த கோடையும் ஸ்கிராப் பண்ணி அன்ரியல் 5.3க்கு மைக்ரேட் பண்ணாங்க. இது சாதாரண விஷயம் கிடையாது. மைக்ரேட் பண்ணும்போது அசஸ்ட், மெட்டீரியல்ஸ்னு எல்லாமே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை சரியாக இவங்க பயன்படுத்தினது தான் வேர்ல்டு பார்ட்டிஷன் மற்றும் நெனைட் விஷுவலைஸ்ட் ஜியோமெட்ரி. மொத்த 5 கிலோமீட்டர் மேப்பையும் சிஸ்டம் லெக் இல்லாமல் லோட் பண்ண இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் உதவி இருக்கு இவங்களுக்கு. அட்வான்ஸ் AI லாஜிக் அண்ட் மாரல் அண்ட் மெமரி டேட்டாபேஸ். அடுத்ததான் இந்த கேமோட மிக முக்கியமான ஹைலைட் இதோட AI ஆர்கிடெக்சர் தான். டைனமிக் மோரல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட், நீங்கள் சண்டையிடும் போது எதிரிகளோட கமாண்டரை, அதாவது லீடரை எக்ஸிக்யூட் பண்ணினீங்கன்னா மற்ற நார்மல் சோல்ஜரோட பயம், அதாவது ஃபியர் வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக அதிகமாகிடும். அவங்களோட பிஹேவியர் ட்ரீ உடனே சேஞ்ச் ஆகிடும். ஆயுதத்தை போட்டுட்டு ஓடுவாங்க, இல்லைன்னா மண்டிட்டு பிச்சை கேட்பாங்க. ஸோ ஃபியர் இஸ் யோர் பிரைமரி வெப்பன். அடுத்து செகண்ட், காசிப்ஸ் டேட்டாபேஸ் சிஸ்டம். கேமில் இருக்கிற ஒவ்வொரு NPCக்கும் ஒரு மெமரி சிஸ்டம் இருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்தில் பண்ணுற நல்லதோ கெட்டதோ பக்கத்து கிராமத்துக்கு ஒரு காசிப்ஸாக பரவும். இதை பேக்கெண்டில் கீ வேல்யூ டேட்டாபேஸ் லாஜிக் வச்சு பில்ட் பண்ணியிருப்பாங்க. பிளேயரோட ரெப்புடேஷன் மெட்ரிக்ஸை பொறுத்து மக்களோட டயலாக்ஸ் மாறும். ஃபிசிக்ஸ் சேலஞ்ச் அண்ட் ஹார்ட்வேர் ஆப்டிமைசேஷன். டெக்னிக்கலாக இவங்க ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய சவால் என்னன்னு இவங்க இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. என்னன்னு கேட்டால் வெப்பன் ஃபிசிக்ஸ். கேமோட மெயின் வெப்பன் நம்ம ஊரில் பாரம்பரிய சுருள் வாள்.
ஒரு நார்மல் கத்தியோட ஹிட் பாக்ஸ் கோடிங் பண்ணுறது ஈஸி. ஆனால் விப் பிளேடு என்கின்ற ஒரு செயின் மாதிரி வளையும், அதாவது 360 டிகிரியில் சொல்லலும் போது அதோட துல்லியமான வெக்டர் கால்குலஸ் மற்றும் மெஷ் காலிஷன்ஸ் பைப்லைனை கம்ப்யூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதை கோடிங் மூலமாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. பத்தாவதுக்கு ஆப்டிமைசேஷன். ஆரம்பத்தில் இவங்க டெவலப் பண்ணும்போது RTX 4090 கிராஃபிக் கார்ட்லேயே வெறும் 20 முதல் 30 FPS தான் கிடைச்சிருக்கு. ஒரு மாதம் முழுக்க இதை வேறு வேலையும் செய்யாமல் CPU மற்றும் GPU லோட குறைச்சி அசஸ்ட்டை ஆப்டிமைஸ் பண்ணி NVIDIA DLSS 3 மற்றும் AMD FSR ஃப்ரேமிங் ஜென்ரேஷனை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது லோ எண்ட் சிஸ்டமில் கூட சூப்பராக ரன் ஆகும். கடைசியாக டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி. IGDC ட்ரேட் ஷோவில் கேமை பப்ளிக் ப்ளே டெஸ்டிங்க்கு விட்டப்போ டெவலப்பர் 1000 தடவை ரன் பண்ணி பார்க்காத பல பக்ஸை சாதாரண மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு பிளேயரும் வித்தியாசமான கீ கம்பினேஷன் பயன்படுத்துவாங்க. உடனே உஷாரான டீம் ஒரு முறையான QA ஆட்டோமேஷன் மற்றும் டெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜியை சிஸ்டமுக்கு கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ எனிவே, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சோழ பேரரசு கதையை இவ்வளவு ஸ்பெஷலாக இன்ஜினியரிங் கட்டமைப்போட ஒரு கேம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இனி வரும் காலங்களில் இது PC அண்ட் எக்ஸ்பாக்ஸ் மற்றும் PS5க்கு ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட அஃபிஷியல் டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஸ்ட்ரீமில் விஷ்லிஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த டெக்னிக்கல் பிரேக் டவுன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெவாப்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.